ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட குட்டி கார்டனோட அப்டேட்டுன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இங்கே பார்க்குற இடம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு பெங்களூர்லேருந்து வீடை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பசங்களோட ஸ்டடீஸ்க்காக நம்ம வந்து இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருந்துச்சு, பட் இதுதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி நாம் வந்துட்டு டிசிஷன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து செட்டில் ஆகி 6 மந்த்ஸ் மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வீடியோ அப்லோட் பண்ணி 1 இயர் இருக்கும். லாஸ்ட்டாக வீடியோ டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் காமிக்குது. என்ன பண்ணுறது, கொஞ்சம் நம்மளோட சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அகைன் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன மணி பிளான்ட் பார்த்தீங்க. அப்புறம் இது வந்து ஸ்டார்கேஸ் ஏரியா. இங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி சின்னதாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக மீஷோவில் தான் 150 காஸ்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது மொத்தமாக வந்து 300 எனக்கு செலவாயிடுச்சு. இதை வந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி டெக்கர் பண்ணி வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 வீக் மேலேயே இங்கே வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால நான் வந்துட்டு செடிங்க எதையுமே பார்த்துக்கவே முடியல. இப்போ தான் போய் பார்க்குறேன். ஆக்சுவலாக தண்ணி கூட அதிகமாக விடுறதில்ல செடிக்கு, அந்த மாதிரி இருந்தது கிளைமேட்டு. ஓவராலாக அந்த மழை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் என்ன தெரியுது அப்படிங்கிறது தான். பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டுக்கு மேலேருந்து பார்த்தோன்னா சரௌண்ட் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் ஜூம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜூம் அவுட் எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். பட் நம்ம ஊரோட வெயில் மட்டும் அப்பப்போ பார்க்கவே சகிக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு 9 o'clock மேலே வெளியில் போகணுன்னா அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு. ஆக்சுவலாக பெங்களூரில் இருந்துட்டு வந்தவங்க எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், சுற்றி மலை, அதுக்கப்புறமா நல்லா தான் இருக்கும். இது பாருங்கள், இதுதான் நம்மளோட குட்டி தோட்டம். இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பாவங்க இந்த செடிங்க கூட இங்கே வந்ததுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டதுன்னு தான் சொல்லணும். வளரவே இல்லை, அடிக்கிற வெயில் அந்த மாதிரி. அப்புறமா மேலே இந்த மாதிரி சின்னதாக டென்ட் போட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக செடிங்கெல்லாம் வளர ஆரம்பிச்சுது. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். செவந்திலாம் பார்த்திங்கன்னா பூ எதுவுமே பறிக்கவே இல்லை, அப்படியே செடியிலே இருந்து இப்போ பூவும் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். அப்புறமா மொத்த ஏரியாவையும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக செடிக்கு உரம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் எப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியல. பாருங்கள், ரோஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன அப்படின்னா செடி எல்லாத்துலேயுமே ஏதோ பூச்சி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எந்த மொட்டுமே நல்லா பூவாக வர மாட்டேங்குது. அந்த ரெட் ரோஸு செவந்தி ஓகே நல்லா வந்தது. அப்புறமா இந்த ஒயிட்டு, அப்புறமா இது வந்து எல்லோ ரோஸ் ஆகும். இந்த எல்லோ வந்துட்டு மொட்டெல்லாம் வருது, ஆனால் அது வந்து பூ வர மாட்டேங்குது. அப்படியே ஒரு செடியிலேயே கருகி போயிடுது. ஏதோ பெரிய பூச்சி, என்ன பூச்சின்னு தெரியல, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் செடி இலை எல்லாமே இந்த மாதிரி சுருட்டு சுருட்டே ஆகிட்டு மொட்டை எல்லாமே இந்த மாதிரி காஞ்சி போயிடுது. பார்க்கலாம். என்கிட்ட வந்துட்டு நார்மலாக செடிக்கு ஊற்றுற மருந்து ஒன்று தான் இருக்குது. அது மட்டும் மொத்தமாக செடி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பட் நிறையவே மொட்டு வருது இந்த எல்லோ ரோஸு. நான் செடி வாங்கினப்போ ஒரே ஒரு ரோஸ் பார்த்தேன் முழுசாக. அதுக்கப்புறமா எந்த பூவுமே சரியாகவே வரல. இப்போ பாருங்கள், இந்த கத்தாழை வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். அது வளரவே மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. அப்புறமா இது வந்து ஒரு தக்காளி, அப்புறமா மணி பிளான்ட்டு, நம்மளோட மல்லி செடி, அப்புறமா ஒன்றில் துளசி செடி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் புதுசாக தான் செட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருக்குது.
இது வந்துட்டு பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இலை எல்லாமே போயிடுச்சு. மொட்டு எதுவுமே வரல. காஞ்சி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு திரும்ப உரம் வச்சேன் அப்படின்னா நல்லா வரும். வெத்தலை மட்டும் பரவாயில்ல. நான் இந்த மாதிரி டென்ட் போட்டதுக்கப்புறமா நல்லதாக வருது இலை. பரவாயில்லன்னு சொல்லலாம். பாருங்கள், இதான் நம்ம வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட காஸ்ட் வந்து ஒரு 150 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 200க்குள்ளே தான் இருந்துச்சு இது காஸ்ட்டு. அப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மிளகாய் செடி வந்துட்டு வளர வச்சுருக்கேன். கடையில் இருந்துட்டு குண்டு மிளகாய் வாங்கினேன்னா சரி, அதுலேருந்து விதைகள் வந்தது, போட்டு பார்க்கலாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மழையில் வந்துட்டு நல்லாவே தழுத்து வந்தது. உடனே வந்துட்டு செப்ரேட்டாக ஒவ்வொன்றா தனித்தனியாக வச்சுருக்கேன். செடியில் பார்த்தா கொஞ்சம் மஞ்சள் வந்து இலையெல்லாம் வந்துட்டு மஞ்சள் அடிக்குது. அதனால் இது சரியாக வருமான்னு தெரியல. பட் வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஒரு செடியாவது வந்துச்சுன்னா குண்டு மிளகாய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு ஆசையில் வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலாக இந்த தொட்டி வந்துட்டு எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செவ்வந்தி தான் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இதில் வச்சுருந்தேன். பார்த்திங்களா, அங்கே இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டை வந்துட்டு கீழே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனையில் இருக்கேன். ஆக்சுவலாக மணி பிளான்ட் வந்துட்டு இன்டோரில் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு. வெளியில் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாக அது க்ரோத்தே இல்லைன்னு சொல்லணும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட ஒயிட் ரோஸ் வந்து ஒவ்வொரு கிளையிலையுமே செமையாக பூ வைக்குது. ஆனால் இந்த செடியில் வந்துட்டு அதிகமாக பூச்சி வந்து அந்த பூ வந்து சரியாக வர மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கற்பூரவள்ளி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு செடியை வந்துட்டு பிடுங்கிட்டேன். இது வந்து சரியாக வளரலை அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு இதை தூக்கி போடவா வேணாமா அப்படின்னு வச்சுருந்தேன். அது வந்து ஆனால் எப்படியோ ஒரு சின்னதாக வேர் போட்டு இந்த மாதிரி இப்படி க்ரீன் கலர்லேயே இருக்குது. எனக்கு தூக்கி போட மனசு வரல. ஏன்னா பசங்களுக்கு வந்து சளி வரும்போதெல்லாம் இதை வந்து நான் இலையை யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ என்கிட்ட இலை வேறு இல்லை. இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு செடி. இதை வந்துட்டு நான் எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இதில் வச்சுருக்கேன். அது வந்து சின்னதாக இப்போ தான் க்ரோ ஆகுது. இந்த பாருங்கள் எப்படி சின்னதாக வேர் ஒரு எல்லா பக்கமும் காஞ்சி போயிடுச்சுது. ஆனால் கொஞ்சம் இடத்துல மட்டும் வேர் போட்டு அதிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு செடி இன்னும் நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடிட்டிங் முடித்து இப்போ வாய்ஸ் கொடுக்குற வரைக்கும் கூட எனக்கு எதுவுமே தோணலை. இப்போ இந்த செடியை பார்க்குறப்போ ஒன்றே ஒன்று தோணுச்சுது. ஆக்சுவலாக இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போடுறதுக்கு தான் வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து வேர் பிடிச்சி இன்னும் அந்த செடியிலேருந்து புதுசாக தளிர் வர்றதை பார்த்தா என்ன தோணுச்சு அப்படின்னா, என்ன சொல்லுவோம், வாழ்க்கையிலையும் நம்ம நினச்சிப்போம் தெரியுமா, நம்மளால் எதுவுமே முடியாது, நம்ம எந்த வேலைக்குமே சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைக்கு போகிற டைம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த டைமில் இந்த கடவுள் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையும் நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையும் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தோணுச்சுது. இந்த செடிக்கும் அந்த மண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த வேர், அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சுது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடவுளுக்கு தெரியும் இந்த செடினால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த செடியை எங்கே தூக்கி போட்டாலும் அது புதுசாக வேர் பிடிச்சி அது புதுசாக வளர்ந்து இன்னும் யூஸ் பண்ணிக்க முடிகிற அளவுக்கு அதுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு. அது மாதிரி தான் நம்மளை வந்துட்டு இந்த கடவுள் வந்து நமக்கு ஒரு கெப்பாசிட்டி கொடுத்து தான் இந்த உலகத்தில் வந்து நம்மளை படைச்சிருப்பாங்க. சேம் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செடி இந்த பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இலை வந்து பிஞ்சு போச்சு, உடஞ்சிடுச்சு. இருந்தாலுமே இதை நான் தூக்கி மண்ணில் வச்சேன் அப்படின்னா இந்த பீஸ் கூட இன்னும் வேர் விட்டு புது செடியாக வளரும். அதுதான் இந்த செடியோட தன்மையே. இன்னும் இந்த இலைகளை நான் யூஸ் பண்ண முடியும். அதனால் சொல்ல வந்தேன். இந்த 2 எதுக்காக அப்படின்னா, எப்போவுமே அப்படி தான், நம்ம உடஞ்சி போயிட்டோம் அப்படின்னா நம்மளை புதுசாக ஒட்ட வைக்கிறது நம்மளோட நம்பிக்கை மட்டும்தான். கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் நீ தேவையே இல்லை, நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக அப்படி கிடையாது. இங்கே இருக்க எல்லா உயிருக்குமே தனித்திறமையும் உண்டு, தனித்தனியாக
வாழ்கிறதுக்கான உரிமையும் உண்டு. அவ்வளவுதான். கீப் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க் யூ.